தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். புதுக்கோட்டை மலையக்கருப்பர் கோயில் திருவிழா 190 கிடாக்கள் வெட்டப்பட்டு 5000 பேருக்கு அசைவ அன்னதானம். புதுக்கோட்டை அருகே திருக்கோக்கர்ணம் கோவில்பட்டியில் உள்ள 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மலையக்கருப்பர் கோயில் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான கிடாவெட்டு பூஜையை முன்னிட்டு பக்தர்கள் நேர்த்தி கடனாக வழங்கிய 190 கிடாக்கள் கோயில் முன்பு வெட்டப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள ஐயனார் கோயில் திடலில் பிரம்மாண்ட அசைவ அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. வெட்டப்பட்ட ஆட்டுக்கறியை கொண்டு பிரத்யேகமாக ஆட்டுக்கறி ரசம் வைக்கப்பட்டு டன் கணக்கில் சாதம் வடிக்கப்பட்டது. இக்கோயிலில் வேண்டிக் கொண்டால் நினைத்தது உடனே நிறைவேறும் என்பதும், இங்கு வழங்கப்படும் கிடாவெட்டு ரசம் மற்றும் சாதத்தை சாப்பிட்டால் நோய்கள் அண்டாது என்பதும் அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதன் காரணமாக புதுக்கோட்டை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆட்டுக்கறி ரசம் மற்றும் சாதத்தை பெற்று சென்றனர். பல குடும்பங்கள் இரவு நேரத்தில் அங்கேயே அமர்ந்து உணவருந்தி மகிழ்ந்தனர். திருவிழாவை முன்னிட்டு மலையக்கருப்பர் கோயில் முழுவதும் வண்ண மின்னொளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பக்தர்கள் வழங்கிய 100க்கும் மேற்பட்ட மாலைகளுடன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மலையக்கருப்பர் கோயில் திருவிழா 190 கிடாக்கள் வெட்டப்பட்டு 5000 பேருக்கு அசைவ அன்னதானம். புதுக்கோட்டை அருகே திருக்கோக்கர்ணம் கோவில்பட்டியில் உள்ள 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மலையக்கருப்பர் கோயில் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான கிடாவெட்டு பூஜையை முன்னிட்டு பக்தர்கள் நேர்த்தி கடனாக வழங்கிய 190 கிடாக்கள் கோயில் முன்பு வெட்டப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள ஐயனார் கோயில் திடலில் பிரம்மாண்ட அசைவ அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. வெட்டப்பட்ட ஆட்டுக்கறியை கொண்டு பிரத்யேகமாக ஆட்டுக்கறி ரசம் வைக்கப்பட்டு டன் கணக்கில் சாதம் வடிக்கப்பட்டது. இக்கோயிலில் வேண்டிக் கொண்டால் நினைத்தது உடனே நிறைவேறும் என்பதும், இங்கு வழங்கப்படும் கிடாவெட்டு ரசம் மற்றும் சாதத்தை சாப்பிட்டால் நோய்கள் அண்டாது என்பதும் அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதன் காரணமாக புதுக்கோட்டை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆட்டுக்கறி ரசம் மற்றும் சாதத்தை பெற்று சென்றனர். பல குடும்பங்கள் இரவு நேரத்தில் அங்கேயே அமர்ந்து உணவருந்தி மகிழ்ந்தனர். திருவிழாவை முன்னிட்டு மலையக்கருப்பர் கோயில் முழுவதும் வண்ண மின்னொளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பக்தர்கள் வழங்கிய 100க்கும் மேற்பட்ட மாலைகளுடன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்